வணக்கம் நண்பர்களே. பாருங்க, இன்னைக்கு பைபிள்ல எத்தனையோ கான்ட்ரோவர்ஷியலான சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. அப்படின்னா நம்ம ஜனங்களால சரியாக புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவோ மறைவான காரியங்கள், தேவனாலே மறைக்கப்பட்ட காரியங்கள் வேதத்துல அதிகமான காரியங்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மெடிடேட் பண்ணலாம், அதை பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த மோசையின் சரீரத்தை குறித்து பைபிள்ல சொல்லுது. யூதா புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். மோசையின் சரீரத்திற்காக அங்கே மிகாயேல் தூதனும் பிசாசும் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. இதுல ஒரு முக்கியமான காரியங்கள் இருக்கு. அதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேதத்துல நாம் யூதா புஸ்தகத்துல வாசிக்க முடியுங்க. அதாவது மோசேயின் மரணத்திலும் அவர் அடக்கம் பண்ணப்படுகிற காரியத்திலும் ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்கள் அங்கே அடங்கியிருப்பதை பார்க்க முடியும். எத்தனையோ பேர் மரிக்கிறார்கள், எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். ஆனா மோசேயை மற்றும் கர்த்தரை அடக்கம் செய்கிறார். அதுல என்ன ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த யூதா புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். யூதா புஸ்தகத்துல ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அங்கே 9வது வசனம் பாருங்க. பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தரனை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அங்க வேறொரு காரியத்தை, அங்க வேறொரு கான்டெக்ஸ்ட் இருப்பதை பார்க்க முடியும். வேறொரு காரியத்தை அங்க சொல்றாரு இந்த யூதா எழுதும் பொழுது. ஆனா சரித்திரத்திலே நடந்த ஒரு காரியத்தை அங்க மென்ஷன் பண்றாரு. என்ன அப்படின்னா, பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின பொழுது பாருங்க, மோசேயுடைய சரீரத்தை குறித்து அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அதாவது பிசாசும் அங்கே வருகிறார், மிகாயேல் தூதனும் அங்கே இருக்கிறார். அப்போ மோசேயுடைய சரீரத்தை பிசாசு தனக்கு தேவை என்று நினைத்து கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு. அப்புறம் அங்கே மிகாயேல் என்ன பண்றாருன்னா அங்கே ஆர்கியூமெண்ட் பண்றாரு. அப்போ மோசேயினுடைய சரீரத்துல என்ன இருக்குங்க? ஆமா, சரீரத்துல என்ன இருக்கு? எத்தனையோ பேர் இறக்குறாங்க, மரிக்கிறாங்க, அடக்கம் பண்றாங்க இல்லைங்களா? ஈவன் இயேசு கிறிஸ்துவை கூட அங்கே அடக்கம் பண்ணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனால பழைய ஏற்பாட்டில் அப்போ இந்த மோசையினுடைய சரீரம் அவர் மரித்து இல்லைங்களா என்ன பண்றாங்கன்னா கர்த்தரே அடக்கம் செய்கிறார். ஆனால் பிசாசானவன் சரீரத்தை வாங்க பார்க்கிறானா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். அப்ப என்ன காரணமாக இருக்கும்? மோசையினுடைய சரீரம் அவர் மரித்து போய்விட்டார், அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்ய வேண்டும். அடக்கம் செய்தாயிற்று, கர்த்தரே அதை செய்து விட்டார். ஆனாலும் அந்த சரீரத்தை பிசாசானவன் டிமாண்ட் பண்றார், அதை எதிர்பார்க்கிறார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். பாருங்க, அதற்கு வேதத்தில் உள்ள சரித்திரங்கள் தான் நமக்கு பதில் சொல்லும். அதாவது மோசை, அதாவது வேறொரு மனிதன் இறந்திருப்பாரானால் அவருடைய சரீரத்தை குறித்து பிசாசு கேட்டிருக்க மாட்டான், அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்காது. அப்போ மோசையினுடைய சரீரத்திற்காக 2 தூதர்கள், அதாவது ஒன்று மிகாயேல் தூதன், இன்னொன்று பிசாசானவன், 2 பேர் அங்கே ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அப்படின்னா மோசையினுடைய சரீரம் மிக மிக முக்கியமான காரியம் தேவையாக இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதை உபாகமம் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கலாம். அதற்கு பின்பதாக என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். பாருங்க, உபாகமம் புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்துல அங்கே மோசேயை என்ன பண்றாரு, கர்த்தர் கானான் தேசத்தை காண்பிக்கிறார். அது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார், கானான் தேசத்தை நீ கண்களினால் பார்ப்பா, அதனால் அங்கே பிரவேசிக்க மாட்டா என்று அவர் சொல்லியிருந்தார். அதே போல உபாகமம் புஸ்தகத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கு, ஜனங்கள் எல்லாவற்றையும் அங்கே கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். கானான் தேசத்தை தேவன் காண்பிக்கிறார், நேபோ என்கிற மலையின் மீது இருந்து காண்பிக்கிறார். காண்பித்து அவர் சொல்லுகிறார், 4வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபுக்கு ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன், கண்களினாலே காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். கர்த்தர் மோசையை பார்த்து அப்படி சொல்றார், நீ அந்த இடத்துக்கு போக முடியாதானா, இங்கிருந்து பார்த்துக்கோ அப்படின்றார். உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சமவெளி, அந்த மோவாப் சமவெளின்னு சொல்லுவாங்க, அந்த சமவெளியில என்ன ஆகுது அப்படின்னா மோசேக்கு மறுக்கிறார். மோசே மறுக்கிற பொழுது 120 வயதா இருந்தான், அவன் கண் இருள அடையவும் இல்லை, அவன் பலன் குறைவும் இல்லை. அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறாருங்க, ஆரோக்கியம் இருக்கிறாரு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனா மோசேக்கு மறுக்கிறார். இது கர்த்தருடைய பிளான், அவருடைய வார்த்தையின்படி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அங்க பாருங்க, 6வது வசனம், அவர் அவனை, கர்த்தர் என்ன பண்றாரு, மோசையை
மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். மனுஷர்கள் அடக்கம் பண்ணவில்லை, கர்த்தரே அடக்கம் செய்கிறார். மனுஷர்களுக்கு தெரியவில்லை. இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அந்த பிரேத குழியை அறியார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, மோசேயை அவரே அடக்கம் பண்றார். இந்நாள் வரைக்கும் மோசே எங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று ஜனங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன் தேவன் அதை ஹைட் பண்றார், இடன் பண்றார்? ஏன் மறைவாக மோசேயினுடைய சரீரத்தை வைக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம யோசிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். சரிங்களா? இப்ப பாருங்க, இன்னொரு வசனம் அங்க வாசிக்க முடியாத அதே அதிகாரத்துல மோசையின் மூலமாக கர்த்தர் செய்த காரியத்தை அங்கே நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அங்க பாருங்க 10வது வசனம். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும், பாருங்க, அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியையும் மகா பயங்கரமான செய்கையையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழுந்ததில்லை என்று விளங்கும். அதாவது பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த சகாப்தத்திலே மோசையை கொண்டு தேவன் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் பைபிள் சொல்லுது மகா பயங்கரமான வல்லமையான கிரியைகளை பார்த்தால் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா மோசையின் மூலமாக தேவன் செய்த அற்புத அடையாளங்களை அதை ஜீரணிக்க முடியாது, அதை கிரகிக்க முடியாது. நமக்கு தெரியும், எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்த ஜனங்களை மீட்க முடியாத தேவன் அவனை அனுப்பின பொழுது அவர் 10 விதமான வாதைகளை அங்கே கொண்டு வருவதை பார்க்கிறோம். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் செங்கடலை தாண்டி கடக்க வைத்து அந்த கோலினாலே அற்புதங்களை செய்து தண்ணீர்களை பிரிக்க செய்து அவர் என்ன பண்றாருன்னு கூட்டிட்டு வர்றார். இப்போ ஜனங்கள் பார்க்கிறார்கள், மோசையை பார்க்கிறார்கள். மோசையை பார்த்து கொண்டு வருகிறவர்கள் மோசையின் மூலமாக இவ்வளவு பெரிதான அற்புதங்கள் நடப்பதை பார்த்து கொண்டு வந்த ஜனங்கள் ஒரு கட்டத்தில் மோசையை தெய்வமாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். மோசையை தெய்வமாகவே கடவுளாகவே பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இதை எங்கே வாசிக்கல அப்படின்னா யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல. ஆமா, அங்க என்ன நடக்குது, சீனாய் மலையின் அடிவாரத்துல மோசே என்ன பண்றார், கடவுள் கூப்பிடுகிறார்னு சொல்லி அவர் போயிடுறார், மலையேறி போயிடுறாரு. அங்க தேவன் கட்டளை கொடுக்கிறார். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, 32 முதலாம் வசனம். ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதனாலதான் ஜனங்களுடைய கண்களுக்கு மறைவாக அவருடைய சரீரத்தை தேவன் என்ன பண்றாரு, அவராகவே அடக்கம் பண்ணுகிறார். அதற்கான காரணம் அதை இங்க பார்க்க முடியும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டு, மோசே வர்றதுக்கு லேட் ஆக அதை பார்த்த ஜனங்கள் அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, அதனால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆரோன் அதே போல் செய்கிறார். கன்றுக்குட்டி என்ன பண்றாங்க, செய்றாங்க. இப்ப ஜனங்களுடைய மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, எங்களுக்கு முன் சென்ற அந்த தெய்வமான மோசே இப்போ எங்க இருக்கிறார்கள் நமக்கு தெரியல. அதே போல எங்களை முன் செல்லும், எங்களை நடத்தி செல்ல எங்களுக்கு வேறொரு தெய்வம் எங்களுக்கு வேண்டும். அதனால ஒரு காரியத்தை செய்யும் சொல்லி அங்க கன்றுக்குட்டி என்ன பண்றாங்க, அவங்க ரெடி பண்றாங்க. அப்போ இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய உள்ளத்திலிருந்த எண்ணம் என்ன அப்படின்னா, மோசையை தெய்வமாக பார்த்தார்கள். ஆமா, மோசேயின் கைகள் மூலமாக தேவன் நடப்பித்த அற்புத அடையாளங்கள், பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் மோசையை ஒரு தேவனாக பார்க்க ஆரம்பித்தார்கள் இல்லைங்களா? நான் நம்புறேன், அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடுவில் நீங்களும் நானும் இருந்திருந்தா அப்படின்னா நாமளும் அப்படிதான் நினைச்சிருப்போம் போல. தெரியாது, நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல மோசே செய்த அற்புத அடையாளங்கள் நம்மால கிரகிக்க முடியாதது. அவ்வளவு பெரிய அற்புதங்கள். கடல்கள் என்னாச்சு அப்படின்னா பிரிந்தது இல்லைங்களா? கடல்கள் நடுவே வழி ஏற்படுத்தி ஜனங்களை நடக்க வைத்து அவருக்கு அழைத்து செல்கிறார். அப்புறம் அநேக இடங்களில் கற்பாறையிலே தண்ணீர் வரவழைக்கிறார். அப்புறம் அக்னியை வரவழைக்கிறார். ரத்தத்தை தண்ணீர் ரத்தமாக மாறுபடி செய்கிறார். பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் மோசையின் மூலமாக நடந்ததுனாலே மோசையை ஜனங்கள் தேவனாகவே பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள், தெய்வமாக. அதனால்தான் மோசே வர தாமதிக்கிறார். லேட்டாச்சு, வரல, இன்னும் தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டு அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு தெய்வத்தை நம்பி வந்து அவர் போயிட்டார், இன்னும் வரல, இன்னொரு தெய்வத்தை எங்களுக்காக உண்டு பண்ணும், அந்த தெய்வங்களை வழி நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தில் கேட்கிறாங்க. அப்போ
ஒருவேளை மோசே இன்னும் கீழே அவர் மறைக்கல இருந்தார் அப்படின்னா ஜனங்கள் மோசையை தான் முழு தேவனாக கடவுளாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். இது ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிடும். ஒருவேளை தேவன் மோசே மரித்த அந்த இடத்தை, கல்லறை தோட்டத்தை, கல்லறையை ஜனங்களுக்கு காண்பித்திருப்பாரானால் அவர்களுக்கு நடுவாக ஜனங்கள் அடக்கம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழியை தோண்டி மோசையின் சரீரத்தை எடுத்து நிப்பாட்டி அதை தெய்வமாக கும்பிட ஆரம்பிப்பார்கள். அது ஒரு பெரிய விக்கிரக ஆராதனையான பாவமாக மாறிவிடும். பிரியமானவர்கள், அதனால் தான் தேவன் மோசையை அவர்கள் இப்போவே தெய்வமாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படின்னு சொல்லி அவர் மரித்தாலும் அவன் சரீரத்தை அவர்கள் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஹைட் பண்றாரு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இன்னொரு எத்தனையோ வேதத்துல நாம் பார்க்க முடியும். யோசுவா ஒரு இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே அநேக ஜனங்கள் மரித்ததுனாலே அங்கே என்ன பண்றாரு, ஒரு வெள்ளினாலே கொள்ளிவாய் சர்ப்ப அந்த ஸ்டாச்சு ஒன்று ரெடி பண்ணி வைக்க சொல்றாரு கர்த்தர். அதை பார்க்கிற ஜனங்கள் மரணத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க, உயிர் பிழைப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆன அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் சிலையை ஜனங்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ ஜனங்கள் எதற்கு எடுத்தாலும் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தரை அவர்கள் இன்னும் அறியவில்லை. அதனால மோசையை அவர்கள் மரித்த பிணத்தையும் எழுப்பி உட்கார வைத்து கும்பிட ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்ன பண்றாரு, அவருடைய கண்களுக்கு மறைவாக அவரே அடக்கம் செய்கிறார். யாராலும் அதனுடைய அந்த அடக்கம் சேர்ந்த அந்த இடத்தை யாராலும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போ சாத்தான் பிசாசானவன் ஏன் இங்க ஆர்கியூ பண்றான் அப்படின்னா, பிசாசா நமக்கு தெரியும், பிசாசான மிக மிக தந்திரவாதி. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மோசையினுடைய சரீரம் பிசாசுக்கு கிடைச்சு அப்படின்னா அந்த மோசையினுடைய சரீரத்தை வைத்து ஜனங்களை இன்னும் வழி தப்பி போக பிசாசானவனால் கூடும். பிசாசானவன் இன்றைக்கு வரைக்கும் அந்த கிரியை செய்து கொண்டு வருகிறார். அதனால தேவனை விட்டு ஜனங்களை வழி தப்பி நடத்த பிசாசானவன் அப்பொழுதுலேருந்து முயற்சி செய்தான். அதனால்தான் அந்த மோசையின் சரீரத்தை அவன் கேட்டு பெற்றுக்கொள்ள அவன் முயற்சி செய்தான். அப்போ அங்கதான் அங்கே ஆர்கியூமெண்ட் நடக்குது. மிகாயேல் தூதனோட என்ன நடக்குது, அங்கே ஒரு வாக்குவாதம், தர்க்கம் அங்கே நடைபெறுவதை பார்க்கிறோம். பிசாசானவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, அந்த மரித்த மோசையினுடைய உடலையும் எடுத்து அதை பயன்படுத்தி ஒரு விக்கிரக ஆராதனை ஜனங்கள் செய்யும்படியாக நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கா. அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குதுங்க. ஆமாம், நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா இந்த ஒரு காரியம் லாஜிக்கான ஒரு காரியம். அதாவது என்ன உண்மையாக நடந்தது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. எல்லாரும் தங்களுடைய பார்வையிலே சொல்வார்கள். நானும் என்னுடைய பார்வையை வேத ஆதாரத்திலிருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் ரகசியம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. நம்ம மற்ற காரியங்களை அடுத்த செய்தியிலே நான் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.